அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்ட் 10 வீடியோ பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 10 வந்து நம்ம பார்ட் 8ஓட கண்டினியூஸ் தான். இது வந்து பார்ட் 8 வீடியோவை பார்த்துட்டு இந்த பார்ட் 10 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பார்க்காதவங்க பார்ட் 8 வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போது பார்ட் 10 வீடியோ பார்க்கலாம். இதுக்கு வந்து அப்ளிகேஷனை நம்ம டச் பண்ணிக்கிடுவோம். அப்ளிகேஷனில் குரோம்க்கு வரணும். இந்த குரோமில் கல்வி 2e blogspot.com இந்த குரோமில் அடிக்கணும். டச் பண்ணு. இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம், கல்வி 2e blogspot.comனு இருக்குதா? இதை நம்ம டைப் பண்ணிக்கிறோம். இதில் எனக்கு ஏற்கனவே இருக்கிறதுனால அதை நான் டச் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அந்த கூகுளில் வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போகணும். இப்போ கல்வி 2e blogspot.com டச் பண்ணுமா? இப்போ டச் பண்ணோடனே கீழே பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலரில் கல்வி தூத்துக்குடின்னு இருக்குதா? இந்த இதை நம்ம டச் பண்ணிக்கலாம். மேலே தூக்கி விடு. ரீட் மோரை டச் பண்ணணும். கிளிக் ஹியர். மேலே ஸ்க்ரோல் பண்ணு. இப்போ நம்ம ஏற்கனவே ஆல் வீடியோஸ் பார்த்துட்டோம். எஜுகேஷன் கேம்ஸ் பார்த்தாச்சு, மணற்கேணி பார்த்தாச்சு, அப்புறம் வந்து புக்ஸு, ஆல் எஜுகேஷன் புக்ஸ், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. எஜுகேஷன் டூர் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாமே பார்ட் 8 வீடியோவில் இருக்குது. பார்க்காதவங்க அதை பார்த்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 3D இந்த இருக்குது கீழே, 3D எஜுகேஷன் மாடல். இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். டச் பண்ணுமா? இப்போ இந்த 3D எஜுகேஷன் மாடலில் நம்ம வந்து ஏதாவது ஒன்று டச் பண்ணுமா? ஓகே. இப்போ இந்த பிக்சரை திரும்பவும் டச் பண்ணு. இதெல்லாம் நம்ம நெட்டை ஆன் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்க முடியும். நெட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், 3D மாடல்ஸ் தான் ஃபுல்லாக இதில் வரும். இதில் ஏதாவது ஒன்று டச் பண்ணுங்கள். ஓகே. இப்போ வந்து டாடாய்ஸை டச் பண்ணியிருக்கிறா. இந்த டாடாய்ஸை வந்து 3D மாடலில் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், டாடாய்ஸ் வந்து ஷோ ஆகிட்டு, டாடாய்ஸோட ஓட்டை திறந்து உள்ளே எப்படி இருக்குன்னு. இப்போது அந்த டாடாய்ஸோட ஓட்டை திறந்து பாருங்கள். ஓட்டை அதே திறந்து காட்டுது பாருங்கள் உங்களுக்கு. உள்ள டாடாய்ஸோட உள்ள போன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு அழகாக நமக்கு இதில் ஷோ பண்ணி காட்டுறாங்க. இப்போது இதை வந்து நம்ம லெஃப்ட்டு, ரைட்டு, அப்பு, டவுனு இதெல்லாம் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மேலே அப்பு, கீழே டவுன், இந்த மாதிரி நம்ம சொல்லி பார்ட்ஸ் 1 அந்த 1 2 3 4ன்னு அந்த சர்க்கிளில் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள். அந்த 1 2 3 4லாம் நம்ம வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம இந்த சைடும் பாருங்கள், போன்ஸு, அப்புறம் இந்த டைனோசரஸ், இது மாதிரி நிறைய இருக்குது. இதில் நம்ம என்ன வேணுமோ ஒவ்வொன்றா டச் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு போய்க்கலாம். இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றா வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு போய்க்கலாம். இந்த ஆரோ டச். இப்போ இதுதான் வந்து 3D எஜுகேஷன் மாடல்.
நெக்ஸ்ட்டு நம்ம எஜுகேஷ்னல் ஒர்க் ஷீட்டை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எஜுகேஷன் ஒர்க் ஷீட். இதை ஆன் பண்ணோன்னே பாருங்கள், தமிழ் கற்போம் எழுத்து பயிற்சி அப்படின்னு இருக்குதா, இதை டச் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் ஷீட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே ஸ்க்ரோல் பண்ணு. அதோட ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், கோடிட்டு இணை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போது இந்த பிக்சரில் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இதில் நம்ம எழுதுறதுக்கு நமக்கு இதில் ஒன்றுமே நமக்கு வந்து டூல்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த டச் பண்ணு, ஸ்க்ரீனை டச் பண்ணு. இதில் லைட்டாக ஒரு ஸ்க்ரோல் தெரியுது பாருங்கள். அந்த லோகோவை டச் பண்ணிவிட்டு இப்போது அதில் ஒரு பென்சில் சிம்பிள் இருக்கா, அதை டச் பண்ணணும். இப்போ இதை டச் பண்ணோடனே இங்கே நமக்கு ஒரு பென் சிம்பிள் ஷோ ஆகிட்டா, இதை டச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துடணும். இப்போ நம்ம மேட்ச் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ ஆமைன்னு இருக்குன்னா ஆமை, ஆடு ஆடு எங்கே எழுதியிருக்குன்னு பார்த்து அதில் நம்ம மேட்ச் பண்ண சொல்லலாம். ஓகே. இதில் ஏதாவது தப்பாக பண்ணிட்டா பக்கத்தில் எரேசர் இருக்குது பாருங்கள், அந்த எரேசர் எடுத்து லைட்டாக அழிச்சிக்காமி இந்த மாதிரி அழிச்சிட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து பண்ண சொல்லிடலாம். இன்ட்டு வைப்போம். இப்போ இன்ட்டுவை எடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். திரும்ப மேலே ஸ்க்ரோல் பண்ணு. இது மாதிரி நிறைய 1 by 1 வரும். இதில் நம்ம என்ன வேணுமோ ஓகே போதும். இப்போ இதில் வந்து நமக்கு மாறி மாறி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது என்ன வரும், அப்போ எழுதுறதுக்கு என்ன செய்யணும், அதை டச் பண்ணிவிட்டு போதும் ஏதாவது ஒன்று வை. இப்போது அதை டச் பண்ணிக்கணும். பென் சிம்பிளை டச் பண்ணிக்கலாம். இப்போது அதில் பென்னை டச் பண்ணிக்கிடுவோம். இப்போ எழுத ஆரம்பிக்கலாம். தச்சர், குட்டியாக எழுது. தச்சர். இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒவ்வொன்றா நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது. அடுத்தது நெக்ஸ்ட்டு, இப்போ இன்ட்டுவை அமைக்கிட்டு இங்கே இன்ட்டுவை அமைக்கிடணும். இன்ட்டுவை டச் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்தது பாருங்கள், தமிழ் சாங் அப்படின்னு இருக்கா, இதை டச் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ் சாங்கை டச் பண்ணோடனே நிறைய பாட்டு வரும். இந்த பாட்டை நம்ம ஏதாவது ஒன்றை வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அழகாக நம்ம சொல்லி கொடுக்கலாம். இதே மாதிரி நிறைய பாட்டு இருக்குது இதில். இது நமக்கு என்ன பாட்டு வேணுமோ அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வச்சு சொல்லி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ட்டு இது டச் பண்ணிவிட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டுக்கு வரலாம். நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் ஒர்க் ஷீட்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிக்கிடுவோம். இப்போ தமிழ் ஒர்க் ஷீட்டில் பாருங்கள், சொற்களை உருவாக்குக. இப்போ இந்த சொற்களை உருவாக்குக வந்து ஸ்டூடெண்ட்ஸை நம்ம சொல்லிக் கொடுக்கணுன்னா லைட்டாக மேலே தூக்கலாம். ஓகே. சொற்களை உருவாக்குகன்னு இருக்கு இல்லையா. இப்போது நம்ம இதில் பார்த்தோம்னா இதை ரைட் பண்ணுறதுக்கு திரும்பவும் அந்த ரவுண்டாக ஸ்க்ரோல் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிவிட்டு பென் சிம்பிளை டச் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம என்ன கலர் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். வேறு கலர் சூஸ் பண்ணு. ப்ளூ கலர். ப்ளூ கலர் எடுமா, அது எப்படி தெரியும் எழுத்து, எழுது. மாடு எப்படி வரும், இம்மு ப்ளஸ் ஆ என்ன வரும், இம்மு ப்ளஸ் ஆ என்ன வரும்,
மா. இட்டு ப்ளஸ் ஊ டூ. ரெண்டையும் சேர்த்தா என்ன வரும்? மாடு. அடுத்தது இக்கு ப்ளஸ் ஆ கா. இத்து ப்ளஸ் ஊ தூ காது. ஓகே. இது மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒவ்வொன்றா நம்ம செய்ய வச்சு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இன்ட்ரூ அமைக்கிறு. பென் இங்கே அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்டர் டச் பண்ணணும். அடுத்தது இப்படியே நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து நிறைய இருக்குது. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா பிள்ளைங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தமிழ். அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் வரும். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் வரும். இப்படி நம்ம ஒவ்வொன்றையாக நம்ம வந்து செஞ்சு காமிச்சிக்கணும். இப்போது நம்ம பார்ட் 10 வீடியோ பார்த்தாச்சு. இந்த 2 தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். இப்போ பாருங்கள், நம்ம பார்த்தது 3D எஜுகேஷன் மாடல், இன்னொன்று வந்து எஜுகேஷ்னல் ஒர்க் ஷீட்டு. இது ரெண்டும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கல்வி 40 மணற்கேணி, அப்புறம் வந்து எக்ஸாம் எமிஷ், இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.